தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் செலவிடும் பொருட்களுக்கான விலைப்பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. மக்களவைக்கு போட்டியிடும் வேட்பாளர் 70 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் எனவும், சட்டப்பேரவைக்கு போட்டியிடும் வேட்பாளர் 28 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த விலைப்பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி மட்டன் பிரியாணிக்கு 200 ரூபாயும், சிக்கன் பிரியாணிக்கு 180 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு, வெஜிடபிள் பிரியாணி மற்றும் மதிய உணவு ஆகியவை 100 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. குளிர்பானங்கள் 75 ரூபாய், இளநீர் 40, 1 லிட்டர் தண்ணீர் 20, பொன்னாடை 150 ரூபாய் எனவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. தொழிலாளர் ஒருவருக்கு 8 மணி நேரத்திற்கு 450 ரூபாயும், ஓட்டுநருக்கு 695 ரூபாயும் வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. 5 நட்சத்திர ஹோட்டல்களில் குளிர்சாதன வசதி கொண்ட அறைகளுக்கு வரி நீங்கலாக 9300 ரூபாய் கட்டணம் செலுத்தலாம் என்றும், 3 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஹோட்டல்களில் வரி நீங்கலாக 5800 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தலாம் எனவும் தேர்தல் ஆணையம் விலை நிர்ணயம் செய்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் நாம் வாக்களிக்க ஒரு ஓட்டிற்கு தேர்தல் ஆணையம் எவ்வளவு செலவிடுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நமது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 1952ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 17 கோடியே 32 லட்சம். அதற்கு ஒரு ஓட்டிற்கு ஆன செலவு 60 காசுகள். அதே 1957ஆம் ஆண்டு இரண்டாவது தேர்தலுக்கு ஒரு ஓட்டுக்கு செலவான தொகை 30 காசுகளாக குறைந்தது. 1977ஆம் ஆண்டு நடந்த 6வது பொதுத் தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 72 பைசா செலவாகியுள்ளது. 1989ஆம் ஆண்டு நடந்த 9வது பொதுத் தேர்தலில் 49 கோடியே 89 லட்சம் வாக்காளர்களில் ஒரு ஓட்டுக்கு 3 ரூபாய் 9 காசுகள் செலவிடப்பட்டுள்ளது. 1996ஆம் ஆண்டு நடந்த 11வது பொதுத் தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 10 ரூபாய் 8 காசுகள் தேர்தல் ஆணையத்திற்கு செலவானது. 2004ஆம் ஆண்டு நடந்த 14வது பொதுத் தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் 67 கோடியே 15 லட்சம். அப்பொழுது ஒரு ஓட்டுக்கு ஆன செலவு 15 ரூபாய் 30 காசுகள். 2009ஆம் ஆண்டு 15வது பொதுத் தேர்தலில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 71 கோடியே 70 லட்சம். இதில் ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் 54 காசுகள் செலவிடப்பட்டது. கடந்த பொதுத் தேர்தலில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 83 கோடியே 41 லட்சம். ஒரு ஓட்டுக்கு தேர்தல் ஆணையம் செலவிட்ட தொகை 46 ரூபாய் 40 காசுகள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மாணவிகளை தவறான வழிநடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பேராசிரியர் நிர்மலா தேவி 11 மாதங்களுக்கு பிறகு இன்று ஜாமீனில் வெளியே வந்தார். அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியரான நிர்மலா தேவி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைப்பது போன்ற ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் நிர்மலா தேவி, உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜாமீன் வழங்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிர்மலா தேவி மனு தாக்கல் செய்திருந்தார். அவரின் கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் கடந்த வாரம் அவருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது. இதனையடுத்து 11 மாத சிறை வாசத்திற்கு பிறகு பேராசிரியர் நிர்மலா தேவி இன்று வெளியே வந்தார். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வெளியிட்டுள்ளார். இப்பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதன்படி தூத்துக்குடியில் தமிழிசை சவுந்தரராஜனும், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் ஹெச் ராஜாவும், கோவையில் சிபி ராதாகிருஷ்ணனும், ராமநாதபுரம் தொகுதியில் நயினார் நாகேந்திரனும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற 5 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியிலே மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், தூத்துக்குடியில் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், சிவகங்கைக்கு ஹெச் ராஜாவும், ராமநாதபுரத்துக்கு முன்னாள் மாநில அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், கோயம்புத்தூருக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பிறந்த ஊரான பரமக்குடிக்கு விரைவில் நல்ல செய்தி சொல்வேன் என ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடப் போவது பற்றி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சூசகமாக தெரிவித்துள்ளார்.
சென்னையில் 21 மக்களவை தொகுதிகளுக்கான மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்களை அறிவித்த கமலஹாசனுடன் நமது முதன்மை செய்தியாளர் பிரசாத் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் நம்மிடத்தில் இருந்திருக்கிறார். அவரிடத்தில் சில கேள்விகள். முதல் கட்டமாக உங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கீங்க. இந்த நேரம் உங்களுடைய வேட்பாளர்கள் என்ன உணர்றாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேட்பாளர்கள் எப்படிப்பட்ட வேட்பாளர்கள்னு சொல்கிறேன். இதில் கிட்டத்தட்ட 500 பேர் வந்தாங்க. இதில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் மக்கள் நீதி மையத்திற்காக உழைப்பான் என்ற உறுதிமொழியை நேர்காணலிலேயே சொல்லிட்டாங்க. அவங்க இங்கே இருக்கிறவங்க கூட இந்த பேர் அறிவிக்கலைன்னா கூட இதே சந்தோஷத்துடன் இங்கே பங்கெடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் இந்த கட்சியின் பலம். இதில் நியாயமானவர்களை தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அந்த நேர்காணல் குழுவிற்கு இருந்தது. அதனால தான் இப்போ இவங்க கேட்டாங்க, பத்திரிகையாளர்கள் கூட, என்ன 2 கட்டமாக அறிவிக்கிறீங்க தேர்தல் இதில் என்ன? அதுக்கு காரணம் நாங்கள் எங்கள் கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஜனநாயக முறைப்படியும் தகுதியான ஆட்கள் ஒருபோதும் விடுபட்டு விடக்கூடாது என்ற பதட்டத்திலும் மிக ஜாக்கிரதையாக தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிட போகிறீங்களா, இல்லை மக்களவை தேர்தலில் போட்டியிட போகிறீங்களா? ரெண்டுமே முக்கியம். என்னுடைய இலக்கு என்ன என்பதை முதல்ல ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இது என்னமோ தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு எலெக்ஷன் மாதிரியும், இது பிரதம மந்திரிகளை செலக்ட் பண்ணுற ஒரே ஒரு எலெக்ஷனுங்கிறதும் நினைக்கிறது ஒரு விதத்தில் உண்மை என்றாலும் கூட அதையும் தாண்டிய பலத்தை தமிழகத்திற்கு சேர்க்கும் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகவும் இதை நாம் பார்க்க வேண்டும். காரணம், மத்தியில் நடக்கும் ஆட்சியில் நாம் பலமாக குரல் கொடுக்கும் ஒரு இது யாசக பாத்திரத்துடன் நாம் ஒவ்வொரு முறையும் அங்கே கையேந்தி நிற்க வேண்டிய நிலை இல்லாமல் அது மாற வேண்டும் என்பது கட்சியின் கொள்கைகளில் ஒன்றாகவே இருக்கிறது எங்களுக்கு. சார், பரமக்குடி மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம்? உங்களும் ஒரு ஆள் தமிழகத்தில் எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்காங்கிற சந்தோஷத்தில் இருங்கள். அங்கேயும் வருவேன். நன்றி. நல்ல வேட்பாளர் அங்கேயும் நிறுத்துவோம். அவர்களை வெற்றியை நோக்கி நடத்த வேண்டியது பரமக்குடி மக்கள் என்பது. மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவன் தமக்கு மோதிரம் சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தார். ஆனால் அவருக்கு மோதிரம் சின்னம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் திருமாவளவனுக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி VP கலைராஜன் நீக்கப்பட்டுள்ளதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுகவின் கட்டுப்பாட்டை மீறியதால் கலைராஜன் நீக்கப்பட்டுள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கழகத்தின் கண்ணியத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாலும் கலைராஜன் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தினகரன் தெரிவித்துள்ளார்.